அண்ட் முக்கியமா பிராங்கன்ஸ்டைனுக்கு எழுதின அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங், அவர் ஏன் வந்து இப்படி இருக்காரு, அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு எந்த அளவுக்கு பிராங்கன்ஸ்டைன்ங்கிற கேரக்டர் வந்து இந்த படத்துல டெவலப் ஆகுதோ அதே மாதிரி ரைட்டிங் இந்த கிரியேச்சருக்குமே போகுது. படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேர் தான். அது வந்து வைஸ் வர்சாவா படத்துக்குள்ள மாறும். அது நீங்க படம் பார்க்கும்போது நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ் தான் இந்த படமே. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்லணும்னா நான் பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு சீனா தான் நான் சொல்லணும். அதெல்லாம் சொன்னா ஸ்பாய்லரா ஆயிரும். ஸோ ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிவ்யூல கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவேன். பிராங்கன்ஸ்டைன் visually strong and content oriented film but lacks a solid depth. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.